கணவாயை ஃப்ரீசருக்கு வச்சேன். நான் சனிக்கிழமை சந்தையில் வாங்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் மஞ்சள் போட்டு உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கரில் அவிய வச்சு அவிச்சு வச்ச கணவாயை உருளைக்கிழங்கையும் போடுவோம். அதுக்கு தேவையான உப்பு நான் பிடிச்சி வச்ச இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் போட்டு நான் வீட்டில் அரைச்ச தூள் இந்த போத்தலுக்கு போட்டு வச்சுருக்கேன். இப்போ கறிக்கு தேவையான தூள் கறிக்கு தேவையான தூளை போட்டாச்சு. இது நல்லா சுரட்டி கொடுக்கும். அதுதான் அந்த தேங்காய் அப்போ அதுக்கு நல்லா திக்காது ஒரு கரண்டு தூளெல்லாம் போட்டு தூள் வாசம் போட்டுது. தூளை ஏற்கனவே வறுத்தரைச்சிட்டு தான். இப்போ கறி அவியறதுக்கு நான் உருப்பேன். நல்லா மூடி அளவான தண்ணி விட்டு பிரட்டையெல்லாம் செய்யல. நான் கொஞ்சம் தண்ணி ஆக்கிக்கிறேன். இப்போ மூடியை போட்டு மூடி கறி அவிஞ்சிட்டு அது நான் லெமன் புளி விடக்கூடாது. கணவாய் குழம்பு, கணவாய் பொரியல் கொஞ்சம் தண்ணி ஆகிட்டுது. அதுக்கப்புறம் லீக்ஸ், கேரட் பாக்கரி, லீக்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு சலாட் மாதிரி செய்திருக்கு. சோறு அரிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ சோறு போடுவோம். சோறு போட்டாச்சு. அதை போட்டுட்டு கடை சுட சுட